எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். தமிழக அரசின் கீழ் மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்ற பெயரில் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனஹள்ளியிலே இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தில் பணியாற்றுகிற தமிழ்நாடு முழுவதும் சுமார் 12,000 பேர் WHV என்ற பெயரில், தன்னார்வலர் என்ற பெயரில் அரசு பணியமர்த்தப்பட்டிருக்கு. இந்த பணியாளருக்கு 2 மணி நேரம் வேலை என்று பணியமர்த்தப்பட்டாலும் நடைமுறையில் இப்போது 8 மணி நேரத்தையும் தாண்டி பணிச்சுமை அதிகரித்து வருகிறது. பிபி சுகர் பார்த்து மருந்து பத்திரத்தை கொடுத்துவிட்டு டேட்டா சென்ட்ரி போட்டால் போதும் என்று சொல்லி பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் இன்று நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது. அரசினுடைய பிற துறை பணிகளையெல்லாம் நிர்பந்தப்படுத்தி செய்ய வைக்கிறார்கள். ஓபி பார்ப்பது, MMU வாகனத்தில் செல்வது, இண்டஸ்ட்ரியில் விசிட் செய்வது, டெலிவரிக்கு உதவி செய்வது உள்ளிட்ட ஏராளமான பணிகள். இத்தோடு ஆயுஷ்மான் பாரத் கார்டு, அதற்கும் சுகாதாரத்துறைக்கும் என்ன சம்பந்தம்? அதை செய்ய வைப்பது. அதே மாதிரி பல்வேறு விதமான சுகாதார திட்டங்களை அத்துணையும் செய்ய வைப்பது. இதுபோன்ற பணிச்சுமைகள் அதிகரித்த போதிலும் கூட ஆரம்பத்தில் 3,500 ரூபாய் ஊதியத்திலிருந்து 2022க்கு பிறகு CITU தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு போராடி 1000 ரூபாய் ஊதியத்தை 2023 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அறிவித்தார். ஆனால் இப்போது பணிச்சுமையும் கூடியிருக்கிறது, வாழ்க்கை செலவும் அதிகரித்திருக்கிறது. வாழ்க்கை செலவு அதிகரித்த போதும் பணிச்சுமை அதிகரித்த போதும் ஊதியத்தை மட்டும் உயர்த்தாமல் வைத்திருக்கிறது. என்ன நியாயம் என்று CITU கேட்கிறது. எந்த வேலைக்கு போனாலும் நாளொன்றுக்கு 600 ரூபாய் கூலி இல்லாமல், மாதம் ஒன்றுக்கு 21,000 ரூபாய் கூலி இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை தாட்ட முடியும் என்று நான் அரசை பார்த்து கேட்கிறேன். ஆகவே இதில் அரசு தலையிட வேண்டும். இதில் என்ன கொடுமை என்று சொன்னால், இந்த மாதம் வாங்குகிற 5,500 ரூபாயில் துறை சார்ந்த செலவுகள் என்பது அதிகரித்து வருகிறது. பேப்பர் வாங்கணும், நோட்டு வாங்கணும், பென்சில் வாங்கணும், பேட்டரி போடணும், பிபி அப்பல்ஸுக்கு பேட்டரி போடணும், பெட்ரோல் போட்டுக்கணும். இவையெல்லாம் போட்டால் மீதி என்ன மிஞ்சும் என்பதை அரசு சொல்லணும். ஆகவே இந்த நிலைமைகளிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாக சென்னையிலே பேரணி, DPH அலுவலக முற்றுகை போராட்டம் என்று பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அமைச்சரை சந்தித்திருக்கிறோம். நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் G. சுகுமாருடைய தலைவர்கள் ஆட்சியாளரை சந்தித்திருக்கிறார்கள். உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் எவ்விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆகவே இப்போதுள்ள சூழ்நிலையில் இந்த பணிகளை செய்வதன் மூலமாக குடும்பத்திலிருந்து பணத்தை போட்டு சேவை செய்யணுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் இப்போது அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், ICDS போராட்டம், அனைத்து ஊழியர்களும் தெருவில் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 2026 தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிற அரசு தாயுள்ளத்தோடு பரிவோடு இந்த WHV ஊழியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் என்பதில் நியாயம் இருக்கிறது என்பதை முன்வைத்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவோம், ஆனால் பேசிக்கொண்டே இருப்போம் என்பது பொருத்தமல்ல. அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆகவே அப்படின்னா என்ன செய்வீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. செய்வதற்கு ஜனநாயக வழியில் 1000 போராட்டங்கள் உண்டு. ஆகவே பார்ப்போம். 3 ஆண்டு 4 ஆண்டு போராடி பார்த்து விட்டோம். இனி ஊதியம் உயர்த்தவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் என்பது எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் DPH அலுவலகத்திற்கு முன்பாக குடும்பத்தோடு உட்கார்ந்து கொள்வோம். ஊதியம் உயர்த்தாமல் எழுந்திருச்சு போக மாட்டோம் என்பதை தெரிவிக்கிற ஒரு கடமை எங்களுக்கு உண்டு. ஆகவே இதை தெரிவிக்கிறோம். அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். என் பேர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி, மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். நன்றி, வணக்கம். ஒரு 2000 பேர்த்துக்கு மேல் இருக்கும்.
வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஊழியர்கள் 12,000 பேர் மொத்தம் தமிழ்நாடு முழுசும் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுகிறார்கள். ஆகவே அரசுக்கு இவரெல்லாம் உழைத்து, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்து அரசுக்கு ஐநா விருது வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஐநா விருது கொடுத்ததுக்கு காரணம் இந்த திட்டம் சிறப்படைவதற்கு. இந்த திட்டம் சிறப்படைவதற்கு யார் காரணம்? WHO தான் காரணம். WHO இல்லாமல் இந்த ஐநா விருது கிடைச்சிருக்காது. மாண்புமிகு சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் பலமுறை அறிவித்திருக்கிறார். இப்போ கூட முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். சாதனையில் தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் வெற்றியடைந்ததற்கு இந்த இளம் சிவப்பு கோட்டணிந்த WHO ஊழியர்கள் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளணும்.